வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 3 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜும் மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜைதா மற்றும் சப்பேலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். பாண்டவ் நிருத்யா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பச்சா நகுமா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டா, மராட்டி, கோலிதோர், இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா ஞானலீலா, யோகா சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. சுவர் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாளவியா அபுதய இந்துஸ்தான் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம்? அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகத்தால 2023ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சமான் சேமிப்பு சான்றிதழ் 2023. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் 2023. ஸ்கைட்ராக்ஸ் விருதுகளில் 2025ஆம் ஆண்டில் உலகின் சிறந்த விமான நிறுவனம் என்ற பட்டத்தை வென்ற விமான நிறுவனம் எது? கத்தார் ஏர்வேஸ். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் எரிசக்தி மாற்ற குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 71. 26 நிதியாண்டில் இந்தியாவிற்கு ICRA என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கணித்துள்ளது? 6.2. இந்தியா மற்றும் உக்ரைன் சேர்ந்து ஜூன் 18 அன்று விவசாய ஒத்துழைப்பு குறித்த முதல் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவருக்கு உதவியாளராக பொறுப்பேற்ற முதல் பெண் யார்? யசஸ்வி சோலங்கி. ஃபத்திமா மொகஜராணி ஈரானுடைய முதல் பெண் அரசாங்க செய்தி தொடர்பாளர். கிளாவுடியா ஷீன்பம் மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதி. அஞ்சுரதி ராணா இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர். கிறிஸ்டி கோவென்ட்ரி சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் ஆப்பிரிக்க தலைவர். ஷெல்லி போட்ஸ்வே காமன்வெல்த்தின் முதல் ஆப்பிரிக்க பெண் பொதுச் செயலாளர். பிளேஸ் மெட்ரிவெலி MI6 முதல் பெண் தலைவர். 2025 போர்ச்சுகலின் குய்மரேஸில் நடந்த இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் மகளிர் போட்டியில் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? அலிஸ் ராப் மற்றும் அங்கிதா ரெய்னா. ஜானிக் சின்னர் மற்றும் மேடிசன் கீஸ் 2025 ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ரித்விக் போலிப்பள்ளி மற்றும் நிக்கோலஸ் பாரியன்டோஸ் சிலி ஓபன் 2025 டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் ரெட்டர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அரினா சபலென்கா மியாமி ஓபன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் அல்கரஸ் 2025 லோரன்கோ முசேட்டி வில்டி ரோலக்ஸ் மாண்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் அல்கரஸ் கோகோகோவ் பிரெஞ்சு ஓபன் 2025 ஜெயிச்சிருக்காங்க. K6 ஹைப்பர்சோனிக் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பலாஸ்டிக் ஏவுகணையை எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? DRDO. DRDO அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த அட்வான்ஸ்ட் நேவல் சிஸ்டம் லேபரட்டரி, அதாவது அட்வான்ஸ்ட் நேவல் சிஸ்டம் லேபரட்டரி அப்படிங்கிற அமைப்பு ஹைதராபாத்ல இருக்கு. இந்த அமைப்பு DRDO கீழே தான் செயல்படுது. இவங்க தான் K6 ஹைப்பர்சோனிக் நீர்மூழ்கில இருந்து ஏவப்படும் பலாஸ்டிக் ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. கிரேவியாக் வான் ஏவுகணை இங்கிலாந்து நாடு சோதனை பண்ணியிருக்காங்க. DRDO பிரம்மாஸ்திர ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் நாட்டு சேர்ந்து டாரஸ் KEPD 350 ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. உக்ரைன் நாடு சப்சன் ஏவுகணை, ஈரான் நாடு கசிம் பசீர் ஏவுகணை, துருக்கி நாடு சோங்கர் ட்ரோன்கள், இஸ்ரேல் நாடு ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை மற்றும் ஹரோப் ட்ரோன்களை சோதனை பண்ணியிருக்காங்க. துருக்கி நாடு பெய்தக்தார் TBC ஆளில்லா வான்மணி விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. தேசிய புள்ளி விவர தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 29.
மைய கருத்து 75 years of national sample survey. ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். அதே மாதிரி உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச உதவிகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம். 2025 ஆண்டு நிதி நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட்டை 2006ல இருந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே வெளியிடுறாங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 2021 இருந்து 2024 வரைக்கும் வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நிதி ஆயோக் வந்துட்டு அன்லாக்கிங் ஆக்ட் 25 எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. கேப் ஜெமினி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வேர்ல்டு ஹெல்த் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கடல்சார் ஒத்துழைப்பை அதிகரிக்க எந்த நாட்டுகள் அட் சி அப்சர்வர் மிஷனை தொடங்கியது? இந்தியா நாடு, அப்புறம் குவாட் நாடு. ஸோ குவாட் நாட்டில் உறுப்பினர்கள் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியா. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். ஆஸ்திரேலியா நாடு மேட் சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியா மற்றும் அமெரிக்க நாடு சேர்ந்து முக்கியமான கனிமங்களை ஒத்துழைப்பு அதிகரிக்க ட்ரஸ்ட் முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேட்டா உலகின் முதல் நீளமான கடலுக்கடியில் கேபிள் பாலத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அமைப்பு எய்ம் ஃபார் நேச்சர் முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யுனைடெட் கிங்டம் சீக்குவர் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.